வேதனை என்பதும் தேவனுடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. நரகம் என்பதும் வேதனை என்பதும் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை. ரொம்ப பேர் உணர்வே இல்லை. ஒன் செகண்ட், முடிஞ்ச எல்லாரும் படிங்க. நரகம் வந்து நீ சொல்கிற மாதிரி அங்கே அக்கினி எரியுது, அங்கே கந்தகம் எரியுது, அதெல்லாம் உண்மைதான். அதை விட பெரிய துன்பம் என்னன்னா தேவன் இல்லை. இன்னும் சொல்லட்டுமா, இது வந்து ஒரு சொல்லுக்காகத்தான். நரகத்தில் இயேசு இருந்தாலும் அது பரலோகம்தான். புரியல? நரகத்தில் இயேசு இருந்தால் கூட அது என்னதான்? என்னுடைய பார்க்குறீங்க? புரியுதா? நரகம் பரலோகம் எனக்கு ஒன்றும் இல்லை. பரலோகத்தில் இயேசுவே இல்லை, எனக்கு நரகம்தான். புரியல? பரலோகத்தில் இருக்க வேண்டியவர் இல்லை என்றால் அதுதான் எனக்கு என்ன? நல்ல உள்ளத்தில் ஆழத்தில் பதியுங்க. நரகம் என்பதும் வேதனை என்பதும், நீ நிறைய பேர் சொல்லுவாங்க நரக வாழ்க்கை வாழ்கிறேன் பாஸ்டர். அதுவா நரக வாழ்க்கை? கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமியார், மருமகள், குடும்பம், இது நரகம் அல்ல. என்றைக்கு தேவனை விட்டு பிரிந்து நான் வாழ்கிறேனோ, என்னைக்கு என்னை விட்டு அவர் போயிட்டாரோ, அதுவா நரகம். சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க. இப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுறீங்களே, இப்போ எல்லாரும் அன்னைக்கு கூட பண்ணுங்க. உன் சமூகம் இல்லைன்னா எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? உங்கள் பிரசனத்தை விட்டுட்டு எப்படி தான் வாழ்வேன்? நம்முடைய சமூகத்தை மறந்து. நரகம் என்பது அக்கினி அல்ல. நரகம் என்பது அங்கே அக்கினி கடல் அல்ல, கந்தகம் அல்ல. தேவனொட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் நரகம்தான். நிறைய பேருக்கு புரியல, பாவம். ஏதோ சும்மா வரணும், ஒரு ஆட்டம் பாட்டம் போடணும், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போகணும். கவனிங்க, நரகம் என்பது சொன்னேன், சந்தோஷம் என்பது சூழ்நிலை பொறுத்து அல்ல. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், அது பரலோகம் இல்லை. இயேசு ஏழ்மையில் இருந்தாலும் பரலோகம்தான். இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பேரும் புகழோடு வாழ்கிறவருக்கு அவருடைய மனைவி கொடுக்குற அந்த வார்த்தைகள்லாம், இது பெரிய நரகம் இல்லையா? புகழ் இருக்குது, பணம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, செல்வாக்கு இருக்குது, ஆனாலும் இருக்க வேண்டியோடு இல்லை, அதான் நரகம். இதை விட அது ரொம்ப மோசம். இருக்க வேண்டியனோடு இல்லைன்னா நரகம். ஹலோ, எத்தனை பேருக்கு அம்மா இல்லை, எத்தனை அப்பா இல்லை, எத்தனை பேருக்கு மனைவி இல்லை, எத்தனை பேருக்கு கணவன் இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். அது அற்புதம். சொல்லுங்க, நரகம் என்பது வேதனை என்பது என்ன இல்லை? மன்னிக்கணும் சொல்றதுக்காக.